வணக்கம். வெல்கம் டு சித்தார். என் பேர் வெங்கடேஷ். ஐ எம் அன் ஆத்தர் அண்ட் அ தெரபிஸ்ட். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப முக்கியமான, ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு டாபிக். நினைத்த வேலை கிடைப்பதற்கு என்ன செய்யலாம், எப்படி நம்மளை தயார்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு. இது ஃபைனல் இயர் மற்றும் ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது இல்லாமல் அனுபவம் உள்ள மற்றவர்களும் கூட அதை நல்லா அவங்கள ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். இப்போது நம்ம நினச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதில் 2 முக்கியமான விஷயங்கள் உண்டு. ஃபஸ்ட் ஒன், எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ப்ரிப்பேரிங் அவர் செல்ஃப் ஃபார் த ஜாப். செகண்ட் ஃபேஸ், பர்ஃபார்மிங் ஆன் தோஸ் ஸ்டெப்ஸ். எப்படி நம்ம அந்தந்த ஸ்டெப்ஸ் வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல செயல்படுகிறோம் அப்படின்ற ஒரு ஃபேஸ். இந்த 2ல் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஃபேஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் ட்ரீம் ஜாப். உங்களுடைய கனவு நனவாவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம், ஒரு எளிய சுலபமான வழிகள் என்னென்ன இருக்குது. இது சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயங்கள். எப்போவுமே உங்களுக்கு இது கை கொடுக்கும். இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் பகிர்ந்து கொண்ட வர விஷயங்கள், நிறைய பலன் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது எல்லாருக்குமே ரொம்பவே பலனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். இந்த தயார்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு வரும்பொழுது 2 பங்கு இருக்குது இதில். அதாவது 2 பிரிவுகள். ஒன்று உடல் ரீதியாக நம்ம என்ன செய்கிறோம், 2வது மன ரீதியாக நம்ம என்ன செய்கிறோம். இதில் இன்றைக்கி நம்ம பேசிக்ஸ், அதாவது இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். டீட்டெயில்டாக அடுத்த ஸ்டெப்ஸ் மேற்கொண்டு பல காணொளிகளில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு வரும் பல புது புது வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். அந்த வீடியோக்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலமும் அமைவதற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். So once again, let's look into basics of how to prepare yourself. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம பார்த்த மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். இதில் மன ரீதியாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப் ஒரு மன நிம்மதி, மன அமைதி. அந்த அமைதியான மனதில் தான் தெளிவு கிடைக்கும். அந்த அமைதியான மனதில் தான் எதிர்காலத்தை பற்றின ஒரு நல்ல எண்ணங்களும் அதுக்கான நம்மளை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையும் அடங்கும். அதனால் எவ்வளவு அமைதியாக, எவ்வளவு நிம்மதியாக, எவ்வளவு திருப்தியாக, எவ்வளவு ஒரு அந்த ஒரு ஒருமைப்பாடோடு இருக்க முடியுமோ அவ்வளவு நமக்கு கை கொடுக்கும். எந்த விதமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்தந்த சந்தர்ப்பங்களில் எப்போவுமே முதல் படி நம்ம தெளிவோடையும் அமைதியோடையும் இருக்கிறது தான். இந்த மன நிம்மதி, மன அமைதி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ஒரு அமைதியான இடத்துல ஸ்லோவாக உட்காந்து அப்படியே அழகாக கண்ணை மூடிட்டு உட்காந்து நீங்கள் யோசிங்க, கற்பனை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுடைய வேலை நீங்கள் நினச்ச மாதிரி கிடைத்த உடனே அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்னவாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு டாஸ்க்கை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் மனக்கண் முன்னாடி அதை கொண்டு அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த விஷுவலைசேஷன் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, மூளையில் இருக்க சில சர்க்யூட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். அப்போ நீங்கள் அதை அந்த பிரெயினில் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிலைநிறுத்திட்டீங்க அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அந்த பிரெயினில் அந்த சர்க்யூட்ஸ் ஆக்டிவேட் ஆகி ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது இயங்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களால் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும் அல்லது க்ரியேட் பண்ண முடியும். இதை நீங்கள் தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ரெப்படிஷன், அந்த கன்சிஸ்டன்சி நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா எது ஒன்றுமே நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னாக்கா, ரொம்ப நல்ல விதமாக அது நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும். அப்படி வரும்பொழுது அது நம்ம நினச்ச ரூபத்தில் இல்லைனா கூட நிச்சயமாக ஏதோ ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு ரூபத்தில் சேரும். அப்போது அந்த ரெப்படிஷன் அண்ட் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரெப்படிஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி எப்போ செய்யலாம் அப்படின்னாக்கா, காலையில் நீங்கள் எழுந்தவொன்னே செய்யலாம், நைட்டு நீங்கள் தூங்க போகும்போதும் செய்யலாம். ஏன் அப்படின்னா, இந்த 2 டைம்லேயும் நம்ம மனசு ஒரு நிதானத்தோடு,
அந்த நிதானம், அந்த தெளிவு, அந்த அமைதி, அந்த திருப்தி, அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கை கொடுக்கும். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த கனவு, அந்த கற்பனை, உங்களுடைய ஃப்யூச்சர் ஜாப் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முதல்ல நீங்கள் அப்படியே உருவகப்படுத்தி உங்கள் மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அதை நீங்கள் செய்கிற மாதிரியும், அதை செய்யும்பொழுது உங்களுடைய எவ்வளோ ஒரு சந்தோஷமோ அதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடவோ குடும்ப உறுப்பினர்களோடவோ கூட வேலை செய்கிறவங்களோடையோ அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி அந்த கான்வர்சேஷனை இமேஜின் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய அனைத்து புலன்களையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். மனப்பூர்வமாக முழு மனசோட நீங்கள் கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, மூக்கால் நுகர்றது, அந்த என்டையர் இடத்துல நீங்கள் உங்களுடைய அந்த சுவாசம், உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லா 5 சென்சஸையும் இன்வால்வ் பண்ண மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணி எவ்வளோ ரியலிஸ்டிக்காக நீங்கள் அந்த இமேஜினேஷனை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த இது உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்போ இந்த 5 சென்சஸையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணி see the sights, hear the sounds, feel all those feelings, feel the comfortable feelings, அதை நீங்கள் அப்படியே தினந்தோறும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் மைண்டில் அப்படியே அதை ஆழமாக பதிஞ்சிடும். உங்கள் மனசில் எது ஒன்று ஆழமாக பதியுதோ அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஏன் அப்படின்னா சக்ஸஸ் ஆன் த அவுட் சைட் ஆல்வேஸ் பிகின்ஸ் இன்சைட். உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியிலையும் பிரதிபலிக்கும். அதனால் தினந்தோறும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் மன ரீதியாக நம்ம தயார்படுத்தி கொள்ளக்கூடிய முதல் படி. இரண்டாவது, அந்த ஃப்யூச்சர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்யூச்சரில் என்ன நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ நடக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ். மூணாவது, அதில் ஒரு நல்ல இமோஷன், ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய், ஒரு பிளிஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கிராட்டிடியூட், அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு சௌகரியப்படக்கூடிய அந்த ஒரு இமோஷனை, ஒரு வேர்டு அதில் கொண்டு வரணும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் எழுதுறது எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும். எழுத அதை நீங்கள் மனசில் உருவகப்படுத்தி தினந்தோறும் கற்பனை பண்ணி அப்படியே நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த முதல் படி பரிபூர்ணமாக உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னொன்று, அந்த மாதிரி எழுதும்போது அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதும்போது நீங்கள் அப்படியே அதை மனக்கண் முன்னாடி கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா விஷுவலைசேஷன் நீங்கள் செய்கிறீங்க, இமேஜினேஷன் நீங்கள் செய்கிறீங்க, மேனிஃபெஸ்டேஷன்றது ரொம்ப ஈஸியாக போயிடும். யூ கேன் க்ரியேட் யுவர் ஃப்யூச்சர். ஸோ பாசிட்டிவ் திங்கிங், அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, அதை நீங்கள் அஃபர்ம் பண்ணுறது, அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், இது எல்லாமே அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு கை கொடுக்கும். தட்ஸ் ஹவ் யூ கேன் ஈஸிலி மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம் ஜாப். Second, the more you write, the more you do it with full-fledged dedication, the sooner it can happen. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்போ உங்களுக்கு கை கொடுக்குன்னா மனப்பூர்வமாக முழு மனசோடு நீங்கள் உங்களால் முடியும், இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வேணும். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் தயார்படுத்தி கொண்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அது செய்ய வேண்டியதை தானாக உங்களுக்கு செஞ்சு கை கொடுக்கும். ஸோ மற்றவர்கள் என்ன செய்யணும், வெளி உலகத்தில் என்ன நடக்கணுன்றதை பற்றி நம்ம தேவையில்லாமல் கவலைப்படாமல் நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மற்ற விஷயங்கள் தானாக நடக்கும். அதனால் நம்ம எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதில் அந்த மன நிம்மதி, மன அமைதி, மன ஒருமைப்பாடு, ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை பற்றின ஒரு கற்பனை, அதில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அதில் ஒரு ஹாப்பி இமோஷன், அதை ப்ரெசன்ட் டென்ஸில் கொண்டு வர்றது, அதை நீங்கள் கைப்பட எழுதுறது, இது அத்தனையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா கூடிய விரைவில் அது அப்படியே அந்த கனவு நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே வரும். இதை நாள்தோறும் தினந்தோறும் செய்துக்கிட்டே வாங்க. அந்த ரெப்படிஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி, அந்த டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.